தலைப்பு செய்திகள். மின்சார கட்டண உயர்வு. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மகிந்தவின் குண்டு துளைக்காத வாகனமும் கையளிப்பு. போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை வழங்க புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். யாழில் காற்றுடன் கூடிய மழை காரணமாக 14 பேர் பாதிப்பு. தொடரும் முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த மின்சார கட்டண உயர்வு முன்மொழிவு குறித்த முடிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த மாதத்தின் 2வது வார இறுதிக்குள் வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தில் 6.8% அதிகரிப்பை முன்மொழிந்து கடந்த ஆண்டு செப்டம்பரில் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி கிழக்கு மாகாணத்தில் வாய்மூல கருத்து பெறுதலை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கடந்த மாதம் செப்டம்பர் 18 ஆரம்பித்தது. நாட்டின் 8 மாகாணங்களிலிருந்தும் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஊடக பேச்சாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார். மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு கருத்து பெறுவதற்கான இறுதி அமர்வு அக்டோபர் மாதம் 8 அன்று நடத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு பொதுமக்களின் கருத்துக்களை ஆய்வு செய்து வரும் நிலையில் மின்சார சபை எரிபொருள் வாங்குவதற்கான செலவு, மின் உற்பத்தி நிலைய செலவு, விநியோக செலவு மற்றும் கடன்களை திருப்பி செலுவதற்கான நிதி ஆகியவற்றை கவனத்தில் கொள்ள உள்ளது. அனைத்து விடயங்களையும் பரிசீலித்து மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனத்தை திருப்பி கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் மற்றும் சட்டத்தரணி மனோஜ் கமுகே வெளியிட்ட விசேட அறிக்கையில் குறித்த வாகனம் செப்டம்பர் மாதம் 3 திருப்பி கையளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் செப்டம்பர் மாதம் 24 அன்று ஜனாதிபதி செயலாளர் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் அனைத்து உத்தியோகபூர்வ வாகனங்களையும் திருப்பி கையளிக்குமாறு அறிவித்ததாக மனோஜ் கமகே கூறினார். அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் வாகனமும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை காரணமாக மஹிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என மனோஜ் கமகே எச்சரித்துள்ளார். அடுத்த வாரம் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளை சந்தித்து மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்கு தேவையான வாகனங்களை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலும் ஹெரோயின், ஐஸ், கொக்கெயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பரவல் குறித்து போலீசாருக்கு நேரடி தகவல்களை வழங்குவதற்கான புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்களின் தொலைபேசி இலக்கங்கள் முன்னதாக ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டன. சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்களின் கீழ் உள்ள மாவட்ட போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர்களின் தொலைபேசி இலக்கங்களும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றிற்கு தொடர்பினை ஏற்படுத்தி போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் வழங்கலாம் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதில் பொதுமக்களின் ஆதரவு பெரிதும் பாராட்டப்படுவதாகவும் பொதுமக்களால் வழங்கப்படும் தகவல்களின் இரகசிய தன்மையை பாதுகாக்க இலங்கை போலீஸ் பாடுபடும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காற்றுடன் கூடிய மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 3 குடும்பங்களை சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், வேலணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J28 கிராம சேவகர் பிரிவில் காற்றுடன் கூடிய மழை காரணமாக 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 2 குடும்பங்களை சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J169 கிராம சேவகர் பிரிவில் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 4 பாதிக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். 53 வருடங்களாக விவசாயம் செய்து வந்த விவசாய நிலத்தை தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக இலங்கை துறைமுக அதிகார சபையின் காணி என அப்பட்டமாக வழங்கி வைக்கப்பட்டதை அடுத்து இதனை மீள பெற கோரி சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர்.
குறித்த முத்துநகர் விவசாய காணியில் சுமார் 800 ஏக்கர் அளவில் நில அபகரிப்பு செய்யப்பட்டு 200 ஏக்கருக்கும் மேல் தற்போது சுத்தமாக்கப்பட்டு விவசாய குளங்களை மூடிய நிலையில் சூரிய மின்சக்திக்காக கையகப்படுத்தியுள்ளனர். இதனால் விவசாயத்தை நம்பிய நிலையில் தாங்கள் மேற்கொண்ட ஜீவனோபாய விவசாய செய்கை முழுவதும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் சுதந்திரத்திற்கான பெண்கள் இயக்கம் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இணைந்து முத்துநகர் விவசாயிகளின் போராட்டத்திற்கு நாமும் ஒன்றிணைவோம் போன்ற பதாதைகளையும் காட்சிப்படுத்தியுள்ளனர். இவ்வாறான நிலையில் விவசாய பூமியை பெற்றுத்தரக் கோரி பல போராட்டங்களை ஜனாதிபதி செயலகம் தொடக்கம் பிரதமர் அலுவலகம் வரை போராடிய விவசாயிகளுக்கு இற்றை வரைக்கும் தீர்வு கிட்டவில்லை என தெரிவிக்கின்றனர். கொழும்பில் இறுதியாக பிரதமர் அலுவலகம் முன் இடம்பெற்ற போராட்டத்தின் போது பிரதமர் தங்களுக்கு 10 நாட்களுக்குள் தீர்வு வழங்குவதாக கூறியும் இன்னும் வழங்கவில்லை என தெரிவிக்கின்றனர். அரசே, எங்களுக்கு சோறு போடும் நிலத்தை மீட்டுத்தா, விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளை நிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வள திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கிலாந்து திருச்சபையின் 1400 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண் பேராயராக நியமிக்கப்பட்டுள்ளார். 63 வயதான சாரா முல்லாலி இங்கிலாந்தில் உள்ள கெண்டர்பரி தேவாலயத்தில் இந்த பொறுப்பை ஏற்றுள்ளார். சாரா முல்லாலி ஆங்கிலிக்கன் சபையின் 106வது பேராயராவார். இவர் 2018ஆம் ஆண்டு முதல் லண்டன் ஆயராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த நவம்பரில் பேராயர் ஜஸ்டின் வெல்பி ராஜினாமா செய்த வெற்றிடத்தில் சாரா முல்லாலி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான தேர்வு ஜனவரியில் இடம்பெற்றது. 11 ஆண்டுகளுக்கு முன்பு சபையால் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தமே பெண்ணான முல்லாலி பேராயர் பதவிக்கு வர வழிவகுத்தது. இவர் ஆயராக இருந்தபோது ஒரே பாலின தம்பதிகளை ஆசீர்வதித்தது போன்ற சம்பவங்களால் செய்திகளில் இடம் பிடித்தார். இதனால் சுமார் 8.5 கோடிக்கும் அதிகமான ஆங்கிலிக்கன் விசுவாசிகள் மத்தியில் இவரது நியமனம் சில சலசலப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு ஏற்று இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை உடனே நிறுத்த இஸ்ரேலை ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் ஹமாஸின் முடிவை அமைதிக்கான முக்கிய படியாக வர்ணித்தன. பிணை கைதிகளை விடுவிப்பதும் போர் நிறுத்தம் செய்வதும் இப்போது சாத்தியம் என்று பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார். இது ஒரு முக்கியமான முன்னேற்ற படி என்று இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். மத்தியஸ்தம் செய்யும் கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார். ஹமாஸின் அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையும் வரவேற்றது. இந்த துயரமான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினருக்கும் ஐநா தலைவர் அன்டோனியோ குட்டரெஸ் அழைப்பு விடுத்தார். நிரந்தர போர் நிறுத்தம் உடனடியாக நிறுவப்பட வேண்டும். அனைத்து பணைய கைதிகளும் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட வேண்டும். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் செய்வதில் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். வரலாற்றில் இன்று 1978 ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபையின் கவனத்தில் கொண்டு வந்து தமிழீழ தேசத்தினை தனிநாடாக அங்கீகரிக்குமாறு கிருஷ்ணா வைகுந்தவாசன் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றினார். 1988 சிலியின் எதிர்க்கட்சி கூட்டணி அகஸ்டோ பினோசெட்டை அரச தலைவர் தேர்தலில் தோற்கடித்தனர். 1991 இந்தோனேசியாவின் இராணுவ விமானம் ஒன்று ஜகார்த்தாவில் விபத்துக்குள்ளாகியதில் 137 பேர் இறந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.